வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் சீரிஸில் இனிஷியலாக நம்ம ஒரு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜை க்ரியேட் பண்ணோம். அதோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த செஷனில் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் நம்ம ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணோம். எதுக்குன்னா ஆட்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸை த்ரூ அவுட் த வெப்பில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண முடியுன்றதுனால நாம் இந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணணும். ஆட்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இமீடியட்டாக நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷிங்க்கு ஏன் போகலை அப்படின்னா, ரீடார்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு ஆட்ஸை வந்து 100 பேருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 பேர் தான் வந்து கன்வர்ஷன் வந்து பண்ண முடியும் நார்மலான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில். பட் நம்ம மெட்டா பிக்சலை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இந்த 100 மெம்பர்ஸ் 30 மெம்பர்ஸாக வந்து நாம் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ரீடார்கெட்டிங் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா, உங்கள் வெப்சைட்குள்ளே ஒரு யூசர் வராரு, வந்த உடனே அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாருன்றதை இந்த மெட்டா பிக்சல்ன்ற ஒரு பீஸ் ஆஃப் கோட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் வந்து உங்களோட பேஜை வியூ பண்ணுறாரா, இல்லை வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறாரா, லாஸ்ட்டில் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வெளியே போயிட்டாரா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதை பேஸ் பண்ணி எந்தெந்த யூசர் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணாமல் போயிட்டாரோ உங்கள் வெப்சைட்குள்ளே அவரை ரீடார்கெட் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், கன்வர்ஷன் ரேட்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மெட்டா பிக்சலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு போகலான்றதை நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபனலை பாருங்கள். இதுதான் வந்து நார்மலாக மார்க்கெட்டிங் ஃபனல்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் ஃபனலில் என்ன காட்டுது அப்படின்னா, நார்மலாக ஒரு 100 யூசர் வராங்கன்னா 50 யூசர்ஸ் தான் கன்சிடரே பண்ணுவாங்க பிஸ்னஸை. இனிஷியேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கன்சிடரேஷன் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அவர் வந்து வாங்கலாமா வேணாவான்றதை டிசைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு 10% ஆஃப் தி யூசர்ஸ் தான் வந்து ஃபைனலாக டிசிஷன் மேக் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ராட்டஜி. நான் ஏன் மெட்டா பிக்சல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜ் ஆர் வீடியோ ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வெப்சைட்டையும் சேர்த்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ யூசர் வந்து உங்கள் வெப்சைட்குள்ளே தான் லாகின் பண்ணி பார்க்க போகிறாரு. லாகின் பண்ணதுமே அவருக்கு இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கிடைக்கும். ஸோ உங்கள் பேஜஸ் எல்லாம் வியூ பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டை ஆட் பண்ணுவார். இப்போ வந்து ப்ராடக்டை சம்டைம்ஸ் ஆட் பண்ணி பார்த்துட்டு வாங்குறவங்களும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்டை வாங்காமல் வேறு ப்ராடக்ட் வேறு ஒரு பிராண்டில் நம்ம வாங்கலாமான்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இமீடியட்டாக அந்த டிரான்சாக்ஷனை பண்ண மாட்டாங்க. ஒரு 2 days வெயிட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நாம் இந்த யூசர்ஸ்க்கு ரீடார்கெட் பண்ணலாம். இந்த ஆட்ஸை திருப்பியும் இந்த ஆட்ஸை ரீடார்கெட் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக வந்து திருப்பியும் சரி ஓகே ஒரு டிசிஷன் மேக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் உங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். வாங்க இன்றைக்கி செஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த மெட்டா பிக்சல் எப்படி வந்து நம்மளோட டேட்டாவை வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுதுன்றதை லைவ் எக்ஸாம்பிளாக பார்த்துட்டா அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மெட்டா பிக்சல் வந்து எப்படி வந்து உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட அடுத்த செஷனில் இதை வந்து நம்மளோட வெப்சைட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் பேஜுக்கு போயிடுங்க. google.com போயிட்டு மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர் ஃபார் குரோம்ல இருக்கும். அதை சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் வர ஃபர்ஸ்ட் லிங்க், அதாவது இந்த வெப் ஸ்டோர் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதும் ஆட் டு குரோம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர் ஹஸ் பீன் ஆடட் டு குரோம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இந்த மெட்டா பிக்சல் ஹெல்ப்பரை வந்து பின் பண்ணி வச்சுக்கணும். இந்த பின் பண்ணுறது ஒன்றும் இல்லை, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ரௌசர்லேயே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்டாண்ட் ஆகி நின்றுடும். அதோட வந்து உங்களுக்கு என்னென்ன பேஜஸ் நேவிகேட் பண்ணாலும் அந்த டீட்டெயில்ஸை ப்ரௌசர்லேருந்து அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர், அதாவது மெட்டா பிக்சல் எப்படி வந்து ட்ராக் பண்ணுதுன்றதை லைவாக நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிரீன் கலர்ல சிம்பிள் வந்துருக்கு பாருங்க. அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட் அதை ட்ராக் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து ஒரு பேஜ் வியூ. இந்த பேஜை யாரோ வியூ பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை வந்து ட்ராக் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க வேற ஏதாவது பேஜை போய் கிளிக் பண்ணீங்கனாலும் அதே போல பேஜ் வியூன்ற இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜஸ், அதனால எல்லாமே பேஜ் வியூன்னு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா பேஜ் வியூன்னு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ யூசர் வந்து என்னென்ன பேஜஸை வியூ பண்றாரோ அதை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அமேசான்ற வெப்சைட்குள்ள போறேன். இதுல வந்து பிக்சல் வந்து ட்ராக்கர் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ வந்து ஏன் இதை வந்து இல்லைன்னு சொல்றேன்னா, இப்போ எந்த ஈவெண்ட்டும் அங்கே ரெக்கார்ட் ஆகல. அங்கே கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து ஈவெண்ட் ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஹைலைட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட வெப்சைட்குள்ள வருவோம்.
இப்போ மை டிஜிட்டல் பிராண்ட்ன்ற இந்த வெப்சைட்குள்ள வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். பாருங்க, இது வந்து நம்மளோட மெட்டா பிக்சல் இன்ஸ்டால் ஆயிருக்கு. பேஜ் வியூன்னு காட்டுது பாருங்க, கீழே பாருங்க, பேஜ் வியூன்னு காட்டுது. ஸோ இது மட்டும் தான் ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து என்னோட ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, கூகுள் பிஸ்னஸ் கன்சல்டிங் சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா அதெல்லாம் கூட வந்து இந்த பிக்சல் ஹெல்ப்பர்ல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, ஏதோ ரெக்கார்ட் ஆயிருக்கு, கிரீன் கலர்ல காட்டுது. அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் வியூன்னு இருக்கு. இப்போ நான் இந்த வெப்சைட்குள்ள லாகின் பண்ணிக்க போறேன். ஏன்னா ஒரு யூசர் லாகின் பண்ணாதான் டிரான்சாக்ஷனே பண்ண முடியும் இந்த மை டிஜிட்டல் பிராண்ட்ல. ஸோ நான் லாகின் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஆட் டு கார்ட், வியூ டு கார்ட்ன்ற இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து என்னோட வெப்சைட் அட்மின் டேஷ்போர்ட் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணி முடிச்சதும் என்னோட வெப்சைட்டுக்கு நான் விசிட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட mydigitalbrand.in வெப்சைட்டு. இப்போ பாருங்க, நான் வந்து பேஜ் வியூவெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸ்டாட்டிக் பேஜா, டைனமிக் பேஜஸ், அதாவது ஆட் டு கார்ட் எல்லாம் எப்படி அது ரெக்கார்ட் பண்ணுதுன்றது தெரியணும் இல்லையா? இப்போ நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க, வியூ கண்டென்ட்னு கொடுத்துருக்கு. எது அந்த இன்ஃபர்மேஷனை நான் கிளிக் பண்ணி வியூ மட்டும் பண்ணியிருக்கேன். முன்னாடி பேஜ் வியூன்னு காட்டுச்சு, இப்போ வியூ கண்டென்ட்னு காட்டுது. இப்போ ஆட் டு கார்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அது என்ன கொடுக்குதுன்ட்டு. இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு பாருங்க, இப்போ ஆட் டு கார்ட்ன்ற அந்த ட்ராக்கிங் வந்துடுச்சு. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து நீங்க வந்து வியூ கார்ட் கொடுக்கலாம். வியூ கார்ட் கொடுத்தாலும் உங்களோட ஆக்டிவிட்டி வந்து அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, திருப்பி கிரீன் கலர் சிம்பிள் வந்திருக்கு. திருப்பி இது ஒரு பேஜ் வியூவா அது எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம ஃபைனலா வந்து இந்த ப்ராடக்ட்டை ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்து பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக் ஆயிருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்க, இனிஷியேட் செக் அவுட், அதாவது இந்த யூசர் வந்து செக் அவுட்டை இனிஷியேட் பண்ணிட்டான்றது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா ஈவெண்ட்ஸுமே, அதாவது இந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் யூசர் பிஹேவியரை இது அழகாக ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கிளியரா பிசினஸ் ஐடியா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபைனலாக வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணேன். பட் நான் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் எதுவும் பண்ணல, பட் ட்ராக் பண்ணுதான்னு பார்க்குறேன். பாருங்க, லாஸ்ட்டாக வந்து பிளேஸ் ஆர்டர் கூட அதை ட்ராக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஆர்டரை வந்து நான் பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்றது கூட அதை ட்ராக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெட்டா பிக்சல் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட எந்த யூசர் பிஹேவியர் பேட்டர்னையும் கிளியராக கால்குலேட் பண்ணி எந்த இடத்துல யூசர் வெளில போறாருன்றது கூட உங்களுக்கு கொடுத்துரும். இந்த யூசர் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ராக் பண்ண, அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணாமல் போயிட்டாருன்றதையும் காட்டும். இன்னைக்கு செஷனில் மெட்டா பிக்சல்னால் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ரீடார்கெட்டிங் பண்ண முடியுன்றதை ஒரு ஓவர்வியூவாக பார்த்தோம். அப்புறம் இந்த மெட்டா பிக்சல் ஹெல்ப்பர்ன்ற இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இந்த வெப்சைட் வந்து யூசர் பிஹேவியரை ட்ராக் பண்ணது லைவ் டெமோவாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அதே போல் ஃபீல் பண்ணலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த செஷனில் இந்த மெட்டா பிக்சலை நம்ம மை டிஜிட்டல் பிராண்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதனோட டேட்டாவை ட்ராக் பண்ணலான்றத கான்ஃபிகரேஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.